எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அப்படிதான் ஒரு பதிவு பார்த்தேன். என்னால் சிரிப்பு அடக்கவே முடியல. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. சரி, நான் மட்டும் சிரித்தேன் அப்படி, நீங்களும் சரிங்க, நீங்கள் சிரித்து முடித்ததும் நம்ம பேசலாம். ஓகே. 2ஆம் தேதி பிறந்தவங்க 2/11/2029 அந்த தேதி பிறந்தவங்க மட்டும் 2025 வருஷம் ஃபுல்லாகவே திருமணம் பண்ணக்கூடாது அவங்க அட் எனி காஸ்ட்டு. ஏன்னாக்கா 2225 அப்போ அது கூட்டுங்க 2025 கூட்டினா 9 வந்துடும். இந்த 2 நம்பருக்கு 9 நம்பர் ஆப்போசிட்ன்றதுனால 2ஆம் தேதி அந்த வருஷம் கட்டாயம் திருமணமே பண்ணாதீங்க. திருமணம் அந்த அப்போ ஒரு வருஷம் கேப் விட்ருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் கேப் விடாமல் ஒரு வேளை திருமணம் பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த கண்டிப்பாக அந்த லைஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகும், அதில் டவுட்டே கிடையாது. ஒரு வருஷம் தள்ளி போடுங்க, ஒன்றும் தவறு இல்லை. என்ன லைஃபு தான் நமக்கு முக்கியம். வருஷம் ஒரு வருஷம் கடந்துட்டாலும் பரவாயில்ல. வயசு ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா வருஷம் ஃபுல்லாகவும் நம்ம வந்து கஷ்டப்படுத்தி நம்ம மனதை வருத்திக்கிட்டு வாழ்கிறத விட பொறுத்து நல்ல வாழ். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்களா? அதாவது 2025 2/5 வருதா? 2/2/5 கூட்டினா 9 வருதா? 2/2/5 கூட்டினா 9 வர்றதுனால இந்த வருடம் யாரும் திருமணம் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? திருமணம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருடம் திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்காதாம்மா. 2025 திருமணம் யார் பண்ணிக்கிட்டாலும் சிறப்பாக இருக்காது. என்னங்க இது 9ன்னு வருது, அதனால் என்ன? 9 வந்தால் என்ன? 9 தான் ஏகாந்தம். திருமணம் பண்ணிட்டா ஜாலியாக ஏகாந்தமாக இருக்கலாம்ல, சந்தோஷமாக இருக்கலாம்ல. ஓகேங்களா? தாம்பத்திய ஈடுபாடே 9 தான். ஆனால் ஏன் இவர் 9 வர்றதுனால திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு தெரில. இது பயங்கர அபத்தம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம், 2025 9 வர்றதுனால திருமணம் பண்ணிக்கக்கூடாது, நல்லா இருக்காது அப்படின்றாரு. 2016 திருமணம் பண்ணியிருப்பாங்கள்ல, ஓகேங்களா? 2016 திருமணம் பண்ணியிருப்பாங்களா இல்லையா? எத்தனையோ பேர் பண்ணியிருப்பாங்கள்ல 2016. அவங்கக்கிட்டையெல்லாம் கேட்கலாமா எப்படி இருக்கீங்கன்னு? சரி, ஒரு வேளை இவர் கேட்டுட்டு சொன்னாரா? அதை கூட்டினாலும் 9 தானே வருது. 2016 2 3 6 9 9 தானே வருது. 9 தானே ஃப்ரெண்ட்ஸ் வருது. அப்போது இந்த 2025 9 வருது. அப்போ இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னா 2016 கல்யாணம் பண்ணிட்ட எல்லாருக்குமே வாழ்க்கை நல்லா இருக்காது தானே? 2016 கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் யாராவது இருப்பீங்கள்ல நம்ம இதில், யாராவது இருந்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஒன்று இது வந்து ஒன்று. ரெண்டாவது, மாதம்னு ஒன்று இருக்குது, நாள் தேதின்னு ஒன்று இருக்குது. இந்த 9ஆம் தேதி மாறணும்னா முன்னாடி இப்போது இன்றைக்கி வந்து 16/4/2025. அப்போது இந்த 16ம் 4ம் சேரும்போது 20 வந்துடுது. 20 அந்த 2 9 சேரும்போது 11. 11னா 2. அப்போ 2 தானே வரும் அன்னைக்கு கூட்டினா. 2025னா தான் 9 வரும். முன்னாடி இருக்கிற 4 கூட்டும்போது வேற எண் வந்துடும்ல. அப்போ பண்ணிக்கலாமா? 9 வரவங்க மட்டும்தான் திருமணம் பண்ணிக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பயங்கர காமெடி, ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மண்டைக்கு எடுத்துக்காதீங்க. ஒரு இடம் கிடைக்குது நம்மளுக்கு, வந்து ஒரு யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு. நம்ம என்ன வேணால் பேசலாம். எதிரில் உட்காந்து கேட்குறவனும் ஏன் இதை பேசுகிறீங்கன்னு கேட்குறதில்ல. அதனால் என்ன வேணால் பேசலாம்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் கேட்டுட்டு ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பைத்தியக்காரங்கன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. இது எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த கூட்டுத்தொகை 9 வந்து வருஷத்தை மட்டும் கூட்டக்கூடாதுங்க, தேதியை சேர்த்து தான் கூட்டுறதாக இருந்தால். ஆனால் அதெல்லாமே இது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள், அந்த திருமணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கும் பையனுக்கும் லக்னம் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? லக்னம் அப்படிங்கிறது அவங்களுடைய உணர்வுகள். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறது. அது 2ம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்வாங்க. ஓகேங்களா? அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு காதல் இருக்கணும்.
அவங்க 2 பேர்த்துக்குள்ள நல்ல தாம்பத்தியம் இருக்கணும், அவங்க 2 பேர்த்துக்கும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கா, இந்த 3மே 5ஆம் பாவத்தில் இருக்குது. 5ஆம் பாவம் 2 பேர்த்துக்கும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த 3மே கிடைக்கும். ஓகேங்களா? லக்னமும் நல்லா இருக்குது, 5ஆம் பாவமும் நல்லா இருக்குன்னா இது 3மே கிடைக்கும். அதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னே தெரியாது. 3ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், 3ஆம் பாவம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கிறது நல்லா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? 3ஆம் பாவத்தையும் நாங்கள் பார்த்து தான் சொல்லுவோம், உங்ககிட்ட சொல்ல மாட்டோம். ஆனால் நான் கேபியில் ஜாதகத்தில் 3ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லுவேன். அவங்க 2 பேர்த்துக்குள்ளே தாம்பத்தியம் நல்லபடியாக நடக்குமா, அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கும்போது அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, ஒரு மாதிரி வலி இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. அந்த 3ஆம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த தாம்பத்திய விஷயங்கள் அவங்களோட ஈடுபாடு எப்படி இருக்கும்னு இருக்கும், அதெல்லாம் இருக்குது. சும்மா வளரக்கூடாது, கண்டதையும் 9 வருது கண்ணா பின்னான்னு 9 இருக்கணும். 9ஆம் பாவம் தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடணுங்கிற எண்ணத்தை கொடுக்கறதே 9ஆம் பாவம் தான். 9ஆம் பாவத்தில் என்ன தப்பு இருக்குது? இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னாலே 9ஆம் பாவம் சிறப்பாக இருக்கணும். அதாவது கடவுள் கொடுப்பினை 9ஆம் பாவம் தான். அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடவுள் நல்லா வாழ்த்து சொல்லியிருக்காரா அப்படிங்கிறதும் 9ஆம் பாவத்தில் தான் தெரியும். ஓகேங்களா? அதனால் அவ்வளோ விஷயங்கள் 9 மிக சிறப்பான ஒரு பாவம். ஓகேங்களா? அதை போய் அது வர்றதுனால நீங்கள் திருமணத்தை இந்த தேதியில் இந்த வருஷத்தில் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் அபத்தத்திலும் அபத்தம், மகா 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 அபத்தம். அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இதை பற்றி பேசக்கூட எனக்கு பிடிக்கல. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.